சைக்ளோன் தித்வா பொறுத்த வரைக்கும் இந்திய வானிலை மையம் வந்து கடலூர் மாவட்டத்துக்கு நாளைக்கு வந்து மிக கனமழை வந்து வரும்னு வந்து ஒரு அலர்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம வந்து இப்போ பல்வேறு வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் வந்து நம்ம கடலூர் மாவட்டத்தில் எடுத்திருக்கோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 233 ஷெல்டர்ஸ் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கோம். இது தேவைப்பட்டால் மக்களை வந்து அங்கே இமீடியட்டாக வந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணுறதுக்கும் அங்கே போதுமான வாட்டர் அண்ட் ஃபுட் ஃபெசிலிட்டிஸ்க்கான ஏற்பாடுகளும் இப்போ வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்கோம். நமக்கு வந்து மிக தாழ்வான பகுதிகள் பாதிக்கப்படக்கூட பகுதிகள்னு ஒரு 22 வெரி ஹை வல்னரபிளும் ஒரு 39 ஹை வல்னரபிள் பாயிண்ட்ஸும் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். அங்கே வந்து பக்கத்திலேயே வந்து மோட்டர்ஸோட பொசிஷனிங்கும் பண்ணியிருக்கோம். ஸோ வாட்டர் லாகிங் ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா நம்ம வந்து தண்ணி வந்து குவிக்காக வந்து அங்கேருந்து வந்து இறைக்கிறதுக்கு வந்து ஃபெசிலிட்டிஸும் ஏற்பாடு செஞ்சுருக்கோம். ஹெல்த் சைடு பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஜிஹெச்சில் வந்து எல்லா ஜிஹெச்லையும் வந்து நமக்கு பவர் பேக்கப் ஃபெசிலிட்டிஸ் என்ஷூர் பண்ணியிருக்கோம். போதிய அளவுக்கு மெடிசன்ஸ் அவைலபிலிட்டியும் என்ஷூர் பண்ணியிருக்கோம். ரவுண்ட் தி கிளாக் டாக்டர்ஸ் டீமும் வந்து நம்ம போட்டிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து அடுத்த 2 வார காலத்தில் வந்து ப்ரெக்னென்ட் மதர்ஸோட லிஸ்ட்டை எடுத்து அவங்க எங்கே டெலிவரி பண்ணுவாங்க, அதுக்கான வந்து அவங்களுக்கு என்ன லாஜிஸ்டிக்ஸுங்கிற ஆஸ்பெக்ட்ஸும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். வாட்டர் சப்ளை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ட்வாட் மூலமாக எங்கெங்கெல்லாம் தண்ணி வருதோ அதெல்லாம் உறுதி செஞ்சுட்ருக்கோம். அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வாட்டர் டேங்கருக்கும் வந்து நம்ம வந்து சொல்லி வச்சுருக்கோம். தேவைப்பட்டால் வந்து நம்ம இமீடியட்டாக வந்து வாட்டர் சப்ளையும் கண்டினியூஸாக நம்ம வந்து என்ஷூர் பண்ணுறதுக்கு இந்த வந்து பருவகால மழைக்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து டீசில்ட்டிங் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து நம்ம கேரி அவுட் பண்ணியிருக்கோம். சென்ற ஆண்டு நம்ம வந்து நம்ம மாவட்டத்தில் வந்து ஃபெஞ்சல் புயல்னால ஏற்பட்ட பாதிப்புகள் எங்கெங்கெல்லாம் வந்து பிரீச்சஸ் ஏற்பட்டுச்சோ தற்காலிக முறையில் அது வந்து நீர்வளத்துறை மூலமாக வந்து அந்த பலப்படுத்தும் பணிகளும் வந்து நம்ம கடந்த 2 மாதங்களாக வந்து பண்ணியிருக்கோம். இன்டர் டிபார்ட்மெண்டல் டீம்ஸ் எல்லாம் வந்து நமக்கு வந்து பொசிஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம என்டிஆர்எஃப்லேருந்து ஒரு டீம் வந்து நமக்கு வந்திருக்காங்க, ஒரு 35 நபர்கள். அதே மாதிரி டிஎன்டிஆர்எஃப் டீம் ஒரு 40 நபர்களும் வந்து நமக்கு இங்கே ஸ்டேஷன் ஆயிருக்கு. போலீஸ், ஃபயர் சர்வீஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸோட டீம்ஸும் வந்து ஃபுல் அலர்ட்டில் இருக்காங்க. பொதுமக்களும் வந்து இப்போ வந்து சேஃபாக வந்து வீட்டில் இருக்கணும். தேவையில்லாமல் வெளியில் வர்றது, ஆற்றங்கரை ஓரத்தில் வந்து போய் நிற்கிறது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வந்து தவிர்க்கணும். ஸோ பொதுமக்களும் சேஃபாக இருக்கணும்னு இந்த டைமில் வந்து கேட்டுக்கிறோம். மாவட்ட நிர்வாகம் சார்பாக வந்து இந்த மிக கனமழையும் புயலை எதிர்கொள்வதற்கான அனைத்து தயார் நடவடிக்கைகளும் எடுத்துள்ளோம். அத்தியாவசிய பொருட்கள் எந்த அளவுக்கு இருப்பு வச்சிருக்கு? அத்தியாவசிய பொருட்கள் வரைக்கும் நமக்கு பிடிஎஸ் மூவ்மெண்ட் வந்து நமக்கு வந்து இந்த வல்னரபிள் ஏரியாஸ்க்கு வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம என்ஷூர் பண்ணிட்டோம். இது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து எங்கெல்லாம் லாஸ்ட் டைம் நம்ம கம்யூனிட்டி கிச்சன்ஸ், தட் இஸ் ஃபுட்டு வந்து நம்ம தயார் செய்கிறதுக்கு வந்து இந்த ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் நமக்கு அவைலபிளாக இருக்குது. மக்களை நம்ம ஷிஃப்ட் பண்ணுங்கிற நேரத்தில் நம்ம இந்த கிச்சன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அந்த டெலிவரி டேட்ல எத்தனை கம்பெனிகள் இருக்காங்க? நமக்கு அடுத்த 2 வாரத்தில் வந்து 1511 மதர்ஸ் வந்து டெலிவர் பண்ணுவாங்கன்னு வந்து நமக்கு வந்து டேட் பொறுத்த வரைக்கும் இருக்குது. அதில் ஒரு 700 மதர்ஸ் வந்து ஹை ரிஸ்க் மதர்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். இப்போ அந்தந்த வட்டார அளவில் பிளாக் மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் அவங்களோட ஃபீல்டு லெவல் ஸ்டாஃப், வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ் மூலமாக இந்த மதர்ஸை கான்டாக்ட் பண்ணி எங்கே டெலிவர் பண்ணுவாங்க, மோஸ்ட்லி அந்த ஜிஹெச்க்கு வந்து டைப் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஏதாவது டிரான்ஸ்போர்ட் வசதிகள் அவங்க சொந்தமாக வச்சுருக்காங்களா, இல்லை நம்ம 108 வசதிகளை ஏற்படுத்தி தரணுமாங்கிற லாஜிஸ்டிக்ஸை ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அந்த ஜிஹெச்லையும் நம்ம இன்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த டைமில் இவ்வளோ மதர்ஸ் வருவாங்க, ஸோ அதுக்கு போதிய வந்து மெடிசன்ஸ் அண்ட் வந்து பெட் அவைலபிலிட்டியும் என்ஷூர் பண்ணுறதுக்கான இது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். அரிசி வந்து நமக்கு வந்து 1 மந்த் ஸ்டாக் வந்து நமக்கு அடிஷ்னலாக வந்து நமக்கு இருக்குது. ஸோ இந்த மந்தோட அட்வான்ஸ் ஸ்டாக் வந்து நம்ம மூவ் பண்ணிட்டோம். ஸோ அது வந்து நமக்கு ரேஷன் ஷாப்ஸில் நமக்கு வந்து போதுமான அளவுக்கு இருக்குது. தேவைன்னா நம்ம சைக்ளோன் ஷெல்டர்ஸ்க்கு அங்கேருந்து மூவ் பண்ணிக்கிறதுக்கும் நமக்கு வந்து ஒரு குட் பொசிஷனில் இருக்கும்.